கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு மாதமும் உங்களோட கூட இருப்பது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியம்தான். உண்மையாகவே அதை நான் பாக்கியமாகவே கருதுகிறேன். ஒரு யோசிப்பேன், அந்த அளவுக்கு பெரிய ஊழியக்காரர் இல்லையே. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம மெசேஜை ஆயத்தப்படுத்தணும், நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் தகுதி இல்லையே ஆண்டவர் அப்படிலாம் யோசிப்பேன். ஆனால் எப்படின்னு தெரியல, ஒவ்வொரு வாரமும் அது எப்படியாவது நினைவு கொண்ட ஒரு வசனத்தை எடுத்து அதன் மூலமாக தியானிக்க ஒவ்வொரு மாதமும் அதை கொடுக்குறாரு. மெசேஜ் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆண்டவரே, நான் எப்படி இதெல்லாம் நடத்த போகிறேன் என்று எனக்கு தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல வலது கருத்து ஊத்தி அல்லேலூயா சொல்லுவாமா? நல்லா இடது கருத்தை ஊத்தி அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கால வேலை நல்ல கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த வேலை ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகள் இருக்கிறது. இந்த தடைகள் ஏன் வருகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில எப்படி ஆண்டவர்கள் தடைகளை விளக்குகிறார், அதற்கு காரணமான காரியங்கள் என்ன என்பதை நம்ம அறிந்து நாமும் அதை நிதானித்து அறிவோம் என்றால் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாத தடையை உடைத்து ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை இந்த நாட்களை பொழிய பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் அதனுடைய 18:1. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டிடுவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆகாபுக்கு உன்னை காண்பி, ஆபாக்கு முன்பாக போய் உன்னை காண்பி, நான் மழையை கட்டளையிட போடுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த தேசத்துல, இந்த இஸ்ரவேல் தேசத்துல மழை பெய்யவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு அதனுடைய 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தினை வாசிக்கும் போது அதுல சரியாக சொல்லப்பட்டிருக்க எத்தனை வருஷங்கள் அங்கு மழை இல்லாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எலியா என்பவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியில் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையும் பொழிந்தது, பூமி தன் பலனை கண்டது. அப்ப 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருடம் அங்க மழையே இல்லை. நம்ம நாட்டுல ஒரு வருஷத்துல பருவநிலை மாறினாலே, அதாவது ரெகுலரா பெய்ய வேண்டிய அந்த மழை கொஞ்சம் குறைவே பெய்ந்தாலே நம்ம தண்ணீர் பஞ்சம் நம்ம இடத்துல பார்க்கிறோம். அவங்க குடத்தை எடுத்துக்கிட்டு போராட்டம் பண்ணுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த தேசத்துல 3 வருஷம் 3 வருடம் 6 மாதம் மழையே இல்லை. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தேசம் நல்ல ஒரு செழிப்பான ஒரு தேசமாக இருக்க வேண்டும், அங்க ஒரு பஞ்சமே வராமல் இருக்க வேண்டும், அங்க எல்லா தாவரங்கள் எல்லாம் விளைய வேண்டும், ஆடு மாடுகள் எல்லாம் பிழைக்க வேண்டும் என்றால் தண்ணீர் நம்ம குடிப்பதற்கு, நம்ம உயிர் வாழ்வு தண்ணீர் மிக முக்கியமாக இருக்கிறது. அது இருக்க வேண்டும் என்றால் மழை மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த தேசத்துல பஞ்சம் கொடிதா இருக்கிறது என்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த தேசத்துல பஞ்சம் கொடிதா இருக்கிறது. இந்த தேசத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த மழை தடைபட்டு போனது. இந்த மழை தடைவது போவதற்கான காரணம் என்ன என்பதை நாட்கள் பார்க்க போகிறோம்.
மழை பெய்தால்தான் பூமி நினையும். பூமி நினையும் போதுதான் புல்பூண்டுகள், தாவரங்கள் என்பது தானியங்கள், வயல்கள் தானியங்களை விளைவிக்கும். அதனால்தான் மிருக ஜீவன்களும் சரி, மனிதர்களும் சரி, அதன் மூலமாக தன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும், உயிர் வாழ முடியும். தண்ணீர் மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம்? ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துல ஏன் இப்படிப்பட்ட மழை நின்று போனது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அநேக நம்முடைய வாழ்க்கையில நம்ம சபைக்கு வருகிறோம், தேவ வார்த்தையை நம்ம கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கும் பொழுதும் நாம் சில காரியங்களில் தேவன் கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்காமல் போகிறது. அதை நம்மால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், நான் சபைக்கு தான் போகிறேன், நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் என்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்துல சில ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்படி என்பது போல நாம் ஒரு கேள்வியோடு கூட நாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஏன் அப்படிப்பட்ட 3 வருடமாக மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 1 ராஜாக்கள் அதுல 17ஆம் அதிகாரம், அது 1ஆம் வசனத்திற்கு வாசிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அந்நாட்கள்ல எலியா ஆகாப்பை நோக்கி சொல்லுகிறார், ராஜா நோக்கி சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை அன்று இந்த நாட்கள் என்ன பண்ண பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால ஆகாபுக்கு என்ன ஆச்சுன்னா, இவன் சொன்னதுனாலதான் மழை பெய்யவில்லை. இதுதான் காரணம். நம்முடைய தேசம் இந்த அளவுக்கு பஞ்சம் வருவதற்கான காரணம் இவன் எலியாதான் காரணம் என்பதை அவன் ஆகாப் ராஜா அறிந்திருந்தான். அதிலே 18ஆம் அதிகாரம் 1 ராஜா 18:2 சொல்லுகிறது. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமேரியாவிலே கொடியதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான பஞ்சம். ஏன் இந்த தேசத்துல அநேக தேசங்கள பஞ்சம் வருகிறது? ஏன் அநேக தேசங்கள கொள்ளை நோய்கள் வருகிறது? ஏன் அநேக தேசங்கள பல இது போல போர் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால அவன் ஆகாபிடம் சொல், என்னுடைய வார்த்தை என்று என்ன பண்ண முடியாது, இங்க மழையும் பனியும் பெய்யாது என்று சொன்னார். அது முதற்கொண்டு பஞ்சம், மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை அங்கு நிலவி கொண்டிருந்தது. இதனால அந்த ராஜா இதுதான் காரணம் என்று சொல்லி அவனை கொன்று போடும்படியாக வகை தேடிக் கொண்டிருக்கிறான். 1 ராஜாக்கள் 18:10 எடுத்து வாசிங்க. அது சொல்லப்பட்டிருக்கிறது. அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று
பாருங்க, அவர் அனுப்பாத ராஜ்யம் இல்ல, ஜாதி எல்லா இடத்துலயும் இவன் எங்க இருக்கிறானோ அவனை கண்டுபிடிப்பதற்காக எல்லா மனுஷரும் கொண்டு தேடுறாங்க. அவனை கண்டுபிடிக்க முடியல. எலியா அவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும். இந்த அளவுக்கு தேசம் பஞ்சத்தில் மூழ்கடிப்பதற்கு காரணமான அந்த எலியாவை கொன்று போட வேண்டும் என்பதற்காக அவன் தேடிக்கொண்டிருக்க எல்லா மனுஷரும் அனுப்பி ஆங்காங்கே எந்த சாதி இருக்கிறாங்களோ அங்க, எந்த கோத்திரம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்திலும் சென்று தேடும்படியாக போறான். ஒருவரும் இல்லை இங்க எலியா என்று சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் சத்தியம் பண்ணுங்கள் என்று சத்தியம் வாங்கி கொண்டு வருகிறான். அவ்வளவு தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறான். ஒரு ராஜ்யம் மண்ணுக்கு ராஜா இந்த அளவுக்கு தன் ராஜ்யபாரத்தை நடத்தக்கூடாதபடி எல்லாம் கலங்கி போடுவதற்கு இது காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை தேவன் உருவாக்கும் போது எப்படியாக தன்னை உருவாக்குறாரு? ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது முதல் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். உருவாக்கும் போது மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுபடிதான் நடக்க வேண்டும் என்று அவனை உருவாக்கவில்லை. தன்னுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டாம் என்றுதான் உருவாக்கினார். அவன் பகுத்தறியவும் தன் சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு மனப்பாங்கோடு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனை உருவாக்கினார். அதுதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதுல 16-17 எடுத்து வாசிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி புசிக்கலாம், ஆனாலும் புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்றார். அதனா தோட்டத்துல ஒரு கனி இருக்கு, அதை புசிக்க வேண்டாம், அது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதனால என்ன அர்த்தம்னா இது புசிக்கலாம், அதை புசிக்க கூடாது, ஏன்னா புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லிருக்கு. அப்படின்னா என்னன்னா உன்னால புசிக்கவும் முடியும், புசித்தா நீ சாகுவாய். அப்ப பார்த்தனா அந்த நித்திய ஜீவனை உன்னால சுந்தரிக்க முடியாது அப்படி என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் சொல்லுகிறார். அப்ப மனுஷனை உருவாக்குவது தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும், அவன் சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அந்த மனப்பாங்கோடு தான் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனா எல்லாவற்றையும் அவனால் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? அது மனிதர்கள், உலகத்தை சார்ந்த மனிதர்கள் தன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளுவார்கள். ஆனா என்னைக்கு இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம வந்தோமோ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுதான் நம்ம நடக்க வேண்டும். அதுதான் வழி. அல்லேலூயா. அதுதான் வழி. அந்த வழியை தான் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் இப்படியா சொல்றது? பவுல் அழகா சொல்ல, எல்லாவற்றும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அவைகள் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எது தகுதிய தேவ பிள்ளைகளுக்கு அதை தான் நாம் செய்ய வேண்டும். அதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சில கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைதான் செய்யணும், இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் அவர் சொல்வதை நம்ம கேட்டு போகும்போது சரியான பாதையில நம்ம பிரயாணம் பண்ணி போகிறோம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஆனா சரியானதை நிறைவேற்ற, அவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அது 1 ராஜாக்கள் அதுல 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அப்போ இஸ்ரவேலுக்கு முன்பாக, அந்த ஆகாவுக்கு முன்பாக இவன் போய் நிற்கிற, யார்? எலியா போய் நிற்கிறா. தன்னை கொன்று போடும்படியாக வகை தேடினாங்க. ஆகாவுக்கு முன்பாக போய் எலியா நிற்கிறார். சொல்லுங்க, படிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்கம் பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றார். இஸ்ரவேலை கலங்கம் பண்ணினவன் நீ அல்லவா என்று சொன்னார். இந்த பஞ்சம் வருவதற்கு காரணமாய் இருக்கிற மனுஷன் நீதான். நீதானே சொன்னீங்க பஞ்சம் வரும், மழை வரக்கூடாது, அதன் நிமித்தம் தான் மழை வராமல் போனது. நீதான் இந்த தேசத்திற்கு, இந்த எல்லா மனிதரும் கலங்கி போவதற்கு காரணம், ஆடு மாடுகளை மடித்து போவதற்கான காரணம்
எலியாவே நீதான் என்று சொல்லி அவனை குற்றம் சாட்டுகிறான். அதற்கு எலியா அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, இஸ்ரவேலை கலங்க பண்ணுவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இஸ்ரவேலை கலங்க பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன காரணம்? இஸ்ரவேல் கலங்க போவதற்கு காரணம் என்னன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனை விட்டு விட்டு பாகால்கள் சேவித்துக் கொண்டிருப்பது, அந்நிய தெய்வங்களை சேவித்துக் கொண்டிருப்பதுதான் அவர்களுக்கு அந்த பஞ்சம் வருவதற்கான காரணம், மழை நின்று போனதற்கான காரணம். அல்லேலூயா. அப்ப இவர் எலியாவே இதை சொல்லிட்டாரா அப்படின்னா, எலியாதான் சொன்னார். ஆனா எப்படி சொன்னார்னா, இதுக்கு முன்பாக ஆண்டவர் நீங்க அந்நிய தேவர்களை சேவித்திருந்தால் மழை நின்று போக வானத்தை அடைப்பேன் என்று முன்கூட்டியே ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். உபாகமம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 11, 16, 17 வாசிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். இதுதான் முன்கூட்டி சொல்லப்பட்ட, அதைத்தான் எலியா அந்த நாட்களை சொல்லுகிறார். வானத்தை அடைப்பேன். எப்போ? அந்நிய தேவர்களை பின்பற்றி போகும்போது நான் வானத்தை அடைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அததான் சொல்றாரு. கற்பனை கட்டளைகளை நீங்க கை கொள்ளல, அதனாலதான் நான் என்ன பண்றேன், அதனாலதான் நீங்க இந்த மழை நின்று போனதுக்கான காரணம் என்று எலியா அந்த நாட்கள்ல அந்த ஆகாபுக்கு முன்பாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கற்பனை, எதற்காக ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், எதற்கான கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், என் பிள்ளைகள் இதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக. அதன்படி நடக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த நாட்கள்ல பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான தேசம் இந்த நாட்கள் ஆசீர்வாதமே இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தை வீடாக எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த அந்த ஆண்டவரை மறந்துவிட்டு பாகால்களை பின்பற்றி அவர் கட்டளைகள் மீறி நடக்கிற காரணத்திற்காகத்தான் அந்த என்னாச்சு, மழை பெய்யாமல் போனது. இதற்கு எளிய காரணம் அல்ல, அவர் நடந்த வழிதான் காரணம். ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு தேசம். இந்த நாட்கள்ல கூட நிறைய ஆசீர்வாதமான ஒரு தேசம், அதிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். எப்படி, எந்த தேசம் என்றால் அது இஸ்ரவேல் தேசம் தான். அதிகமாக உபத்திரப்பட்ட தேசம் எதுன்னா அதுவும் இஸ்ரவேல் தேசம் தான். ஏனென்றால் அவர்கள் தேவன் சொன்ன கட்டளைக்கு மீறி நடக்கும் போது உபத்திரலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டுமாக ஆண்டவரை சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்வதை கேட்டு நடக்கும் போது அவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள்ல அவர்கள் செய்த தவறு நிமித்தம், அவர் செய்த தப்பின் நிமித்தம் ஆண்டவர் ஒதுக்கி தள்ளிவிட்டு பாதாளங்கள் சேவித்த நிமித்தம் அவர்கள் மழை இல்லாதபடி பஞ்சத்தினால் அந்த தேசம் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம்? ஒவ்வொரு வாரமும் தன் ஊழியக்காரர் கொண்டு சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நாம் நடக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் ஊழியக்காரர் அனுப்புகிறார்? எதற்காக ஆண்டவர் உங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்? இந்த பிள்ளைகள் இந்த மூலமாக அவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த பிள்ளைகளை வஞ்சகமான முறையில் பிசாசானவன்
ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே தன்னுடைய பிள்ளை ஊழியக்காரர்களை கொண்டு சில வார்த்தைகளை கொடுக்கிறார். அதை கேட்டவர்களாக அதன்படி நடக்கிறவர்கள் நாம் இருப்போம் என்றால் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. தான் செய்த தவறு நிமித்தம் அநேகர் தன்னை அதன் மூலமாக யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த தவறை தெரியக்கூடாது என்பதற்காக அந்த தப்பை மறைப்பதற்கு வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இடர்தற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சபைக்கு வருவார்கள், ஆராதனை செய்வார்கள், அவ்வளவுதான் போய்கொண்டிருப்பார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் வேதம் வாசிப்பது சொல்வது அல்ல, ஜெபிக்க சொல்வது அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபமே இல்லை, வேத வாசிப்பே இல்லை. ஒரு ஊழியக்காரன் சரியாக பிரசங்கம் செய்கிறானா என்பதை எதன் மூலமாக நான் அறிந்து கொள்ள முடியும்? வேதம் வாசிப்பதனால் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்ம நடத்த வேண்டும் என்றால், ஆண்டவரோடு கூட நம்ம உறவு கொள்ள வேண்டும் என்றால் நம் ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அந்த ஜெபமும் வேத வாசிப்பும் இல்லை என்றால் நாம் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று எப்படி நமக்கு தெரியும்? அநேக ஊழியக்காரர்களை தனக்கென்ன ஒரு ஊழியக்காரர் சேர்த்து கொண்டு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் இவர்கள் கஷ்டப்பட வேண்டும், ஜெபம் ஜெபம் என்று சொல்லி இவர்கள் கஷ்டப்பட வேண்டாம், வேத வாசிகள் சொல்லி இவர்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் நாட்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கிருபை கிருபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் தான், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான். எப்ப ஆசீர்வதிப்பார்? சும்மா ஆசீர்வதித்துவாரா? சும்மா ஆசீர்வாதம் அதுக்கு ரட்சிக்கப்படாம இருந்துடலாமே. கிருபை கொடுப்பார். எதுக்காக ஆண்டவர் நம்ம கிருபை கொடுக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உடைய கிருபையினால நிலைநிற்கிறோம் என்று சொல்லுகிறோம். எதற்காக ஆண்டவர் நிலைநிற்க வைக்கிறார்? அவருக்கு சாட்சியாக வாழும்படியா. எதற்காக ஆண்டவர் நம்ம நிலைநிற்க வைத்திருக்கிறார்? இந்த உலகத்துல நம்ம சொந்த பந்த மத்தியில் எதற்காக நம்ம நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்? இந்த சொந்த பந்த மத்தியில் நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் இடர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஜெபிப்பதற்காக ஓடுவதல்ல, வேதம் வாசிப்பதற்காக ஓடுவதல்ல, நடனத்தை பார்த்து ஓடுகிறவர். நன்றாக நடனம் ஆடுகிறார், நன்றாக பாட்டு பாடுகிறார் என்று சொல்லி அந்த உணர்வுபூர்வமாக போகிறார்கள். அதனால சில இடர்கள் அவங்க வாழ்க்கையில் வருகிற, நிலைநிற்க முடியவில்லை. எந்த ஒரு மனுஷன் வார்த்தையினால கட்டப்படுகிறான் அவன் தான் நிலை நிற்பான். அல்லேலூயா. வார்த்தையின்படி நடக்கிறான் பாருங்க, அந்த மனுஷன் தான் நிலை. எந்த உபத்திரங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அந்த மனுஷன் எந்த விதத்திலும் இடரமாட்டான், நிலை நிற்பான். அதனால் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இது கடைசி நாட்களாக இருக்கிறபடினாலே துருபேசங்கள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த காலம், கடைசி காலம் பரவி கொண்டிருக்கிறது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எது சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஊழியக்காரர் ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, எந்த ஊழியக்காரர் வேதம் வாசியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, அந்த ஊழியக்காரரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை என்ன பண்றார்? ஜெபிக்க வைக்கிறார், உங்களை வேதம் வாசிக்க வைக்கிறார், நீங்க வளர வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேக ஊழியக்காரங்க ஜெபிக்க சொல்ல மாட்டாங்க, வேத வாசிக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் தான் ஜெபிக்கணும்னு நினைப்பாரு. என்கிட்ட வந்தா தான் ஜெபிக்கணும், உங்க விடுதலையா நான் தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க நடத்த எந்த ஊழியக்காரர் அவங்க உண்மையான ஊழியக்காரர். அல்லேலூயா. அவங்க ஜெபிக்க வைக்கணும். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார், உபவாசிக்க கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். நாம் அவரை போல, அவர் தான் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். எந்த ஊழியக்காரர் மாதிரி அல்ல. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு மாதிரி. இந்த நாட்கள்ல அநேக தவறு செய்கிறவர்கள், அநேகர் தன்னை மறைத்துக் கொள்ள, தவறு செஞ்சா தன் அப்பா அம்மா கூட தெரியக்கூடாது என்று தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார்கள்.
தன் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அது ஒருவேளை அந்த மனிதனுக்கு தெரியாமல் மறைத்துக் கொள்ளலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தான் செய்த தவறுகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ண, இந்த மரத்தின் கனியை புசிக்காதே, புசிக்கும் நாளிலே சாகவே சாவை. புசிக்க கூடாது, இது பிசாசுன வஞ்சகம், அவன் என்னை விட்டு பிரித்து போகிற வழி அவன் தேடுவான் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொன்னார். முன்கூட்டே சொல்ல எச்சரிப்பு கொடுத்து விட்டார், செய்யாத. கட்டளை என்னது? செய்யக்கூடாது. ஆனா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அதை மீறி விட்டாங்க. மீறி விட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே எங்க இருக்கிறவன் கேட்கும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணம் இருப்பதா நான் மறைத்துக் கொள்கிறேன், நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அநேக ஊழியக்காரர்கள் அப்படித்தான், அநேக விசுவாசிகள் அப்படித்தான் தன்னை ஒழித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஒழித்துக் கொண்டால் பாவம் போய்விடுமானா? இல்ல. அந்த நேரத்துல ஆதாம் ஒருவேளை, ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் மீறி நடந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நம்ம ஒரு வேற உங்க ஆராதிருப்பான்னு தெரியல, அவர் மன்னிப்பு கட்டுதான், அவர் கிருபையினால என்னோட நடந்திருக்கலாம். மன்னிப்பு கேட்கல. அவன் தன்னுடைய பாவத்தை தானே மறைத்துக் கொள்ள விரும்புகிறான், தன் அறிக்கை பண்ணல. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். அவன் அறிக்கை செய்து விட்டு இருக்கணும், இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவனாகத்தான் இருந்தான். நம்ம தாவீதை பார்த்தோம்னா, தாவீது தன்னோட உரியாவின் மனைவி போன மாசம் கூட பார்த்தோம். உரியாவின் மனைவியை அவர் என்ன பண்றாரு? கெடுத்துட்டார். திருமண மனைவி விபச்சாரம் செய்துட்டாரு. இது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அவனுக்கு காரணமான சாதகமான அந்த கணவனை என்ன பண்ணாரு? அவனையும் தெரியக்கூடாது என்பதற்கு அவனையும் கொண்டு போட்டு கொலையும் செய்து விட்டார். வசனம் என்ன சொல்றது? கட்டளை என்ன சொல்றது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அதுல 14 வசனத்துல 14 வசனம் இப்படி சொல்லப்பட்டது. யாத்திராகமம் 20:14 ஃபுல்லா நம்ம வாசிக்கும் போது அந்த 20ஆம் அதிகாரம் எல்லாம் அடுத்து அது கட்டளைகள் ஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறப்ப அவர் என்ன பண்ணாரு? தன்னை யாருக்கும் தெரியக்கூடாது, தான் செய்த தப்பு, என் மனைவி இப்ப கர்ப்பமானது, தாவீது ராஜாதான் என்று இந்த உலகம் சொல்லிட போறான் உரியா என்று சொல்லி, எப்படியாவது நம்ம என்ன பண்ண, தப்பு நம்ம விடுவிக்கப்பட வேண்டும், யாருக்கும் தெரியக்கூடாது, தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறார். தன்னை ஒழித்துக் கொண்டார். அநேகர் அப்படித்தான் தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறாங்க, பாவத்தை அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நீதி விசாரிப்பதற்காக தன்னுடைய தீர்க்கதரிசியை நாத்தன் மேல அனுப்புகிறார். ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. எல்லார்கிட்ட மறைச்ச ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த நீதிபதி, இந்த நீதிமன்ற உலகத்தின் நீதிபதிகள் கூட அவர்களுக்கு சாதகமாக நீதி வழங்கலாம். ஆனா அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஆண்டவர் இறங்கி அதற்கான வேலையை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். அவங்க இஸ்ரவேல் ஜனங்க, ஐயோ நான் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டிருந்தா ஒருவேளை அந்த மழை வந்திருக்கும், மழை தடைபடாமல் இருந்திருக்கும். ஆனா அவர் கட்டளை மீறி நடந்துட்டாங்க. அந்நிய தேவர்கள் வணங்கக்கூடாது என்று கட்டளை மீறி நடந்துட்டாங்க. அதுதான் எலியா சொன்ன, உன் ஆண்டவர் கட்டளை விட்டு விட்டவர் நீயும் தகப்பன் வீட்டாருமே, அதனால தான் நீங்க செய்த பாவத்து நிமித்தம் தேசம் எல்லாம் மழை இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். இல்ல, நீங்க தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் போது, பஞ்சம் வரும்போதும் கொள்ளை நோய் வரும்போதும் இல்ல என்னதான் நடக்கும் போதும் நம்ம மறைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்க ஆண்டவர் நம்மை மறைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா அந்த நாட்கள்ல எல்லோருக்கும் பஞ்சம் வந்தது. ஆண்டவர் என்ன கேரி தாட்டுறாங்க, போய் உன்னை ஒழித்துக்கொள். ஆண்டவர் அதான் போற எல்லா இடத்திலும் தேடுறாரு. யாரு? ஆகாப் தேடுற எல்லா இடத்திலும் தேடுகிறார். கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த தேசத்தில் தான் இருந்தார். கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் தம் சிறகுகளாலே அவனை மறைத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சம் வந்துச்சு.
அதே 1 ராஜாக்கள் 19:10 அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் எப்படியாக இருக்க 1 ராஜாக்கள் 19:10. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் போதும் மிகவும் பக்தி வைராக்கியமாக பக்தி வைராக்கியம்னா என்னங்க? நகை போடாம இருந்தா பக்தி வைராக்கியமா? அது ஒருவேளை எனக்கு மற்ற ஆசைகளை பாருங்க ஆண்டவர் தான் முக்கியம் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்க செய்யறாங்க. ஆனா அது பக்தி வைராக்கியம் அல்ல. வெறும் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தாதான் பக்தி வைராக்கியமா அப்படின்னா அது பக்தி வைராக்கியம் அல்ல. சிலுவையை போட்டு கொண்டு வரும் பக்தி வைராக்கியமா அப்படின்னா அது பக்தி வைராக்கியம் அல்ல. தேவன் சொன்ன கட்டளைகளை கை கொண்டு ஐயோ என் ஆண்டவர் இப்படியாக சொல்லிவிட்டார் என்று அதை கை கொண்டு நடக்கிறார். அதுதான் பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. அதான் பக்தி வைராக்கியமா இருக்கிறான். அந்த தேசம் எல்லாம் பஞ்சத்தில் மூடிக்கொண்டிருக்கிறது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா இவருக்கு எல்லா தேவைகளும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. எலியாவுக்கு எல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்? அவன் பக்தி வைராக்கியமாக கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. அத வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால அவனை கொலை செய்ய வகை தேடின போது கூட ஆண்டவர் அவனை மறைத்துக் கொண்டிருந்தார். கண்டுபிடிக்க முடியல. பஞ்சம் இந்த உலகத்துக்கு வரும், கொள்ள நோய் தேசத்துக்கு வரும், எல்லோருக்கும் வரும். ஆனா தேவனுடைய கற்பனை கட்டளைகள் நம்ம கை கொண்டு நடக்கும் போது அது நம்மை அணுகாது. அவர் சட்டைகள் மரவில் நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்ளுவார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி தேவன் நம்ம மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது அவரே நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. நோவாவை நம்ம எடுத்துக்கொண்டால் நோவா எப்படியாக இருந்தார்? ஆதியாகமம் 6 அதனுடைய 22 வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அவன் தேவன் சொன்ன கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு முடித்தான். படிங்க 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அதற்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்நாட்கள பலத்த மழை பெய்யுது. மழை பெய்த உடனே அது என்னாச்சு? பெரும் வெள்ளமாக வருகிறது. அநேகர் மடிந்து போகிறார்கள். ஆனால் நோவாவையும் குடும்பத்தாரையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேழைக்குள்ள பூட்டி லாக் பண்ணிட்டார். ஆண்டவர் அங்க பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒளிந்து வைத்தார். அந்த வெள்ளத்தினால தன் பிள்ளைகள் தன் கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நடந்த அந்த நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. நிலநடுக்கம் வரட்டும், பூமி எதிர்ச்சிகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன கற்பனை கட்டளைகளை கை கொண்டு நடப்பீர்கள் என்றால் மற்ற உலகத்துக்கு வரும், பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை வரும், அவர்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆனா உங்களை எதுவும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒழித்துக் கொள்ளுவார். அதுதான் அந்த நாட்கள் நடந்தது. அதை மட்டும் அவர் சொல்லுவதை மட்டும் செய்து கொண்டிருந்த ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு மிஞ்சி ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை. எந்த ஒரு ராணுவ பாதுகாப்பு நமக்கு தேவை. அல்லேலூயா. யோபு நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். யோபு 1:1 வாசிங்க. அதை வாசிக்கும் போது அவர் யோபு எப்படியாக நடந்தார், அவர் எப்படியாக ஆண்டவர் பாதுகாத்தார். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாய் இருந்தான். ஆமென். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன். பொல்லாப்புனா என்னன்னு தெரியுமா? நான் இப்படியாக பொல்லாப்பு என்பது தேவன் கட்டளைக்கு மீறி நடக்கிற ஒரு காரியம். அது பிசாசுல கொடுக்க போற காரியம். அதுக்கு பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். தேவ பயம்னா என்ன? அன்புனா என்ன? அன்பு என்பது என்னன்னு சொன்னா அவர் கற்பனை கை கொண்டு நடப்பது. தேவனுக்கு பயந்து நடக்கிற காரியம் என்னன்னா அவர் கற்பனை கை கொண்டு நடப்பது. அல்லேலூயா. அப்ப யோபு அதை நடந்தபடினாலதான் அதே யோபு 1:10 எடுத்து வாசிங்க. அது சொல்லப்பட்ட பிசாசே சாட்சி கொடுக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
அவனை சுற்றி வேலி அடிக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் கையின் கிரியை பாத்தீங்கன்னா அவன் குடும்பத்தையே நம்மள சுற்றி வேலி எடுத்து அவன் தேடி தேடி பாக்குறான். யோபு என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா ஆண்டவர் வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பயந்து நடப்போம் என்றால் உங்களை வேலி அடித்து பாதுகாத்து, உங்களை மாத்திரமல்ல குடும்பத்தையே வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. அவங்க செய்ததை இதைதான் செய்தார்கள், ஆனா ஆண்டவர் பாதுகாத்து நம்முடைய தெய்வ பாதுகாப்பு நமக்கு வேண்டும். அப்படி என்றால் அவர் சொன்னதை கேட்டு அதன்படி நடக்க கடவோம். அல்லேலூயா. நான் யோசித்துக் கொண்டிருக்கேன் என்ன வார்த்தை பேசுவது. இன்னும் போன வாரம் வரைக்கும் என்ன வார்த்தை என்று தெரியல. அப்போ மே 1ஆம் தேதி அப்போ, ஆனா அதுக்கு முன்னாடி யோசித்து இந்த மெசேஜ் எடுக்கணும் சொல்லிட்டு. ஏன்னா எலியா சொன்னாரு, என்ன சொன்னாரு, மழை வராமல் ஒரு சொன்னார், மழை வராதுன்னு சொல்லி. ஆனா எந்த அடிப்படையில சொன்னார்னா, உபாகமத்துல சொல்லப்பட்ட அந்த காரியத்தை எடுத்துன்னு தைரியமா சொன்னார். அதை யோசித்துக்கிட்டே இருந்தா அப்ப கற்பனை கட்டளை கை கொள்ளும் இல்லையா. அப்ப 1ஆம் தேதி ஒரு மெசேஜ், வாக்குத்தத்தமான மெசேஜ் ஆண்டவர் பிரதர் மூலமாக சொன்ன கட்டளைகளை கற்பனைகள் கட்டளை கை கொண்டுடுங்க, அதுதான் ஆசீர்வாதம். அப்போ எனக்கு ஒரு இதுவா உடனே எனக்கு வந்து அப்போ என்ன பண்ண, இதுதான் வார்த்தை. அப்போ என்ன பண்ண, கற்பனை கட்டளை இந்த மாதத்துல கை கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. கை கொண்டு நடக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கை கொண்டு நடக்கணும். நடந்து பாருங்களாம், கொஞ்சம் நடந்து பார்த்தா ஆண்டோட பாதுகை எப்படிலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தை நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்படும், ஆடுகள் மந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போகையிலும் வருகிலும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம வாள் அல்ல தலையாதான் இருப்போம், கீழல்ல மேலாதான் இருப்போம். அதான் வசனம். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம பார்த்த எப்படிலாம் ஆண்டவர் தம் கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் போது எப்படியெல்லாம் ஒழித்து வைக்கிறார் என்பது நமக்கு ஒருவேளை பயம், என்ன நடக்குமோ, ஐயோ போர் நடக்கிறது, ஐயோ கொள்ளை நோய் வந்துடுச்சு, ஐயோ தேசத்துல பஞ்சம் வந்துடுச்சு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. பயப்படுகிற யார் பயப்படாதுன்னா, ஏனோ தானோ நடந்து கொண்டு உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டு பயப்படலாம். ஆனா ஆண்டவரை கட்டளை கை கொண்டு நடக்கிற மனுஷன் பயப்பட மாட்டான். அன்று ஆகாப்பு எலியாவை கொன்று போடும் வகை தேடிக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், மகனே நீ அவனுக்கு முன்பாக போய் நில்லு, உன்னை கொன்று போடுகிற ஆகாப்பு முன்பாக போய் நில்லு. முன்பாக நின்றா. ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ என்ன கொன்று போட வகை தேடின ஆகாப்பு தானே, இத வந்து நிக்கிறேன் பாரு. ஏன்னா என்கிட்ட கற்பனை கட்டளைகள் இருக்கிறது. என் ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பா இருக்கிற ஆகாப்பே உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப தைரியமா நிக்க முடியும். யாருக்கு அந்த தைரியம் வரும்? கற்பனை கட்டளை கை கொண்டு இருக்கிற மனுஷனுக்கு தைரியம் இருக்கும். கொள்ள நோயா என்ன அசைக்க முடியாது, பஞ்சமா என்ன அசைக்க முடியாது. எல்லோருக்கும் பஞ்சம் வந்து அதனால் மடிந்து போனாலும் ஆண்டவரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வைராக்கியம் தைரியம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரே கேள்வி, ஏன் தேசத்துல இப்படிப்பட்ட பஞ்சம், எல்லா மக்களும் விலைக்கு போறாங்க. ஆனா அந்த நாட்களை எலியா சொல்றார், நீங்க தான் அதுக்கு காரணம், நீ உன் தகப்பன் வீட்டாரும் தான் காரணம். அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த ஒரு தேசம், ஆனா அந்த தேசத்துல எல்லாமே பாகாலை சேர்ந்து கொண்டு போயிடறாங்க. பாகாலுக்கு எல்லாமே வழிவிலைக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். பாகாலை தன் தெய்வமாக கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். அதான் இஸ்ரவேல் ஜனங்களாம் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க ஏன் இருமனம் உள்ளவர்களா குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? பாகால் தான் தெய்வன், பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரா தெய்வன் கர்த்தரை வணங்கி கொண்டிருக்க சொல்லும் போது சில காரியங்கள நடக்கிறது. அது நடக்கிறது, அவங்க என்னென்னோ சொல்லி பாக்குறாங்க, பதில் வரல. ஆனா இவர் கர்த்தரை நீங்க தான் தெய்வம் என்பதை நாட்களை உணர்த்துங்க ஆண்டவரேன்னு சொன்னபோது ஆண்டவர் அக்கினியா பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அக்கினியா பதில் கொடுத்த போது இந்த 3 வருடமாக
மழை வராதது அந்த நாட்கள் ஆண்டவர் செய்த அக்னியா பதில் கொடுத்த போது அந்த பின்மாற்றமாக இருந்த அந்நிய தேவர்களை சேவித்தவர்கள் எல்லாம் வந்து இப்ப சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னபோது 3 வருடமாக இல்லாத மழை அந்த நாட்களை வந்தது. அல்லேலூயா. தடை என்ன காரணம்? தடை எது காரணம் நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன கட்டளை மீறி நடந்துதான் தடை. அதனால்தான் மழை நின்று போனது. அதனால்தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போனது. அதனால்தான் ஆடு மாடுகள் எல்லாம் மரித்து போனது. காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன கற்பனை கட்டளைகளை அவர் கை கொள்ளாமல் போனதுதான் காரணமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம் பார்க்க வேண்டும். ஏன் என் குடும்பத்துல கடன் மேல் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னாரே, நீ கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்க மாட்டேன் என்று சொன்னாரே. ஏன் நான் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறேன்? ஏன் வேலையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல? ஏன் தொழில ஒரு ஆசீர்வாதம் இல்ல? ஏன் குடும்பத்துல எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது? என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்ம அறிந்தோம் என்றால் நிச்சயமாகவே நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் நாம் எதிரே தவறு போயிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிவோம் என்றால் அதை சரி செய்தாலே நமக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம், தடைப்பட்ட காரியம் விலகி நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ரூத் அதிக வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் சொல்லி, எலிமெலேக் என்ற ஒரு மனுஷன் தேசத்துல பஞ்சம் வந்தது. தேசத்துல பஞ்சம் வந்த பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? தன் முடிவை தவறாக எடுத்து விட்டான். அவன் எலிமெலேக், இந்த தேசத்துல பஞ்சம் வந்து விட்டதா, நான் இன்னொரு தேசத்துக்கு சென்று அங்கு நானும் என் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்போம், இந்த கஷ்டத்தை நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் மோவாப் தேசத்துக்கு போய் சேர்ந்து விட்டான். நடந்தது என்ன? யார் தன் நல்லா இருப்போம் என்று தன் குடும்பத்தோடு அங்க போனானோ அந்த எலிமெலேக் மரித்து விட்டான். தன் சந்ததி நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த நெடுத்து போன அந்த எலிமெலேக்குடைய வாழ்க்கையில என்ன நடந்தான்? 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். சந்ததி பெருக்கமே இல்லாமல் போனது. தன் குடும்பம் நல்லா இருக்கும் போன்ற போன அந்த தேசத்துல குடும்பமே ஒன்றுமில்லாமல் போனது. நன்மை வருவதை காணாமல் போன ஒரு குடும்பமாக மாறிவிட்டது. காரணம் என்ன? பஞ்சம் வரும்போது அவங்க என்ன தவறான முடிவு எடுப்பதுதான் காரணம். பஞ்சம் வரும்போது எதற்காக இந்த பஞ்சம் வருகிறது? பிரச்சனை வரும்போது ஏன் பிரச்சனை வருகிறது? ஏன் என்னிடத்தில் அந்த ஆசீர்வாதம் இல்லை என்று நம்ம யோசித்து பார்க்கும் போது ஆண்டவர் சொல்ல, இதுல நீ குறைவா இருக்கிற, அதை சரி செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. மோவாப் தேசத்துக்கு சென்றவர் தவறான முடிவெடுத்தபடியால் மக்களை, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், என்னிடத்தில் என்ன குறைவா இருக்கிறது, தேவன் சொன்னதை நான் எதில் மீறி நடக்கிறோம் என்று பார்த்து அதை சரி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை செய்வோம் என்றால் எத்தனை வருடமாக தடையா இருந்தாலும் அந்த தடைகள் நொடி பொழுதிலே ஆண்டவர் முடித்து விடுவார். அல்லேலூயா. வலது கட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? இடது கட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி தேவதை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எதனால தடை வந்துச்சு அந்த நாட்கள்ல? இந்த பாலம் தேன் முடுகிற தேசம், அந்த தேசத்துல பஞ்சவரம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண தேசம் தானே. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார். சில காரியங்கள் அவனுக்கு செய்வேன் என்று சொல்ல, எதனால ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு தானே இருக்கிறேன். ஆண்டவர், நான் உங்களுடைய பிரசன்னத்துல வந்து நிக்கிறேன். ஆண்டவருடைய வேலையை செய்து கொண்டு தானே இருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேனே, வேத வாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர் கொண்டு நான் ஜெபம் பண்ணாங்களே ஆண்டவரே, நான் ஒவ்வொரு மாதமும் நான் சரியாக நான் சபைக்கு வருகிறேனே ஆண்டவரே, ஆனா என்னிடத்துல ஆசீர்வாதம் இல்லையே என்ற ஒரு கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நாட்களை சொல்லுகிறார். இந்த மழை பெய்யாதற்கு காரணம் என்ன என்றால், இதுல இருந்து தவறா இருக்கிற விலகி இருக்கிற மகனே மகளே, இவற்றிலிருந்து நீ சரி செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, பெருமழை ஆண்டவர் கட்டளையிடுவார். பெருமழை ஆண்டவர் கட்டளையிடுவார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த காரியத்திற்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த தேச மக்கள் எப்பொழுது அந்நிய தேவத்தை விட்டுட்டு ஒரு பக்கமாக கர்த்தரே தெய்வம் என்று சொன்னபோது அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெருமழையை கட்டளையிட்டார் என்றார். இந்த வார்த்தை கேட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். பிரமிக்கத்தக்க வகையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சில தவறுகள் செய்யும் போது அந்த தவறை ஒழித்துக் கொள்ளுகிறார்கள் நாம் இருக்கக்கூடாது.